இப்பவே வந்து ரோஹித் சர்மா அவர்களுடைய கேப்டன்ஷிப் வந்து கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பும்ரா அவர்கள் வந்து மேபி ஸ்டெப் இன் பண்ணலாம் அப்படின்ற மாரி. யுவர் தாட்ஸ் அபவுட் தேர் கரியர் இன்னும் எவ்வளோ வருஷம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? சாம்பியன்ஸ் ட்ராஃபி வில் பி கிங். 2 பேரும் எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கணும். ரோஹித் சர்மா ஆஸ் கேப்டன். ரோஹித் சர்மா எனக்கு தெரிஞ்சு வின் பண்ணாலும் அந்த ஓடியில் ரிட்டையர்மெண்ட் கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அகைன் ஒரு பிளாட்ஃபார்மில் ஒரு ஹையில் போகிறதுக்கு. பட் நான் ரோஹித் சர்மா வந்தால் ஒரு விஷயம் உல்டாவில் பண்ணியிருப்பேன். நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன் கமெண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா, முதல்ல டெஸ்ட்டு, அப்புறம் ஓடி, T20 கடைசியாக தான் நான் வெளில போகிறதுக்கான அட்லீஸ்ட் பிளான் வைஸ் அப்படி தான் நான் பண்ணியிருப்பேன். பட் அவர் T20 அந்த ஹை ஒரு வேர்ல்டு கப் வெற்றி அப்படின்றது, ஏன்னா இன்னும் ரோஹித் சர்மா கிட்ட அந்த அமானுஷ் ஒரு T20 பேட்டர் இருக்கார். ஒரு எக்ஸ்ப்ளோசிவாக ஆடக்கூடிய அந்த பவர் பிளேயில் அந்த பேட்டர் இருக்கார் அப்படின்ற போது அதுதான் ஒரு கடைசி இதுவாக இருக்கணும்னு நான் இது பண்ணேன். பட் ஓகே, பட் சாம்பியன்ஸ் ட்ராஃபி தான் டிசைட் பண்ணும். நீங்கள் மோரார்லெஸ் பார்த்தீங்கன்னா 2 பேருக்குமே வந்து அது எப்படி இருக்குன்றது. ப்ராபபிளி விராட் கோலி இங்கிலாந்து சீரிஸ் கண்டிப்பாக கூட்டின்னு போவாங்க. ஏன்னா நான் திருப்பி சொல்கிறது, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரே சமயத்தில் எடுக்கக்கூடாது. அது வந்து கொஞ்சம் ஃபேஸ் அவுட் பண்ணணும். நீங்கள் இப்போ தான் ஆல்ரெடி ஒரு அஸ்வின் நம்ம போயிட்டோம் அப்படின்றதுனால திருப்பி டக்குன்னு அந்த பொட்டென்ஷியல் ஒரு கிரேட் பிளேயர்ஸ்லாம் அப்படியே ஒரேடியாக விட்டுட்டிங்கன்னா அதை வந்து பில்ட் பண்ணுறது இந்த வேக்கம் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ ஒஸ்ட்டு கேஸ்னால் ஒருத்தர் போயிட்டு ஒருத்தர் பிடிச்சிட்டு, அது ப்ராபபிளி இனிஷியலி டெஸ்ட் மேட்ச்லேருந்து ரோஹித்தை விட்டுட்டு விராத்தை வச்சுட்டு இங்கிலாந்து சீரிஸ் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கறதுக்கு ஒரு ஃபேஸ் அவுட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது. பட் சம்வேர் ஐ திங்க் இன்னும் ப்ராபப்ளி நம்ம வி ஹேவ் டு கீப் அவர் ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட். சாம்பியன்ஸ் ட்ராஃபி எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம்.